Hello everyone. இன்னைக்கு நம்ம சரஸ் delicious ஃபுல்ல ஒரு full healthy lunch menu பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம மெனுல sprouted green gram யூஸ் பண்ணி ஒரு rich palav, அது கூட cooling raita, புரோட்டீனுக்கு egg omelette and ஃப்ரெஷ்ஷான papaya cucumber. இந்த வீடியோ கொஞ்சம் டீடைல்டா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். sprouted green gram 200 gram, carrot 2, beans 100 gram, 2 உருளைக்கிழங்கு, 2 வெங்காயம், தக்காளி 2, காலிஃப்ளவர் ஒரு கப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு கிளாஸ் சீரக சம்பா ரைஸ் எடுத்து 1/2 hour ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த பலவோட மெயின் இன்க்ரீடியன்ட் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், அது கூட ஹோல் கரம் மசாலா. இப்போ ஒரு பேன் வச்சு பேன் நல்லா சூடானே 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபைன் ஆயில் விட்டுக்கலாம். அது கூட ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். வாசனை நல்லா வந்த உடனே அது கூட நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வர மட்டும் வதக்கிக்கலாம். இப்போ கூட 2 தக்காளியை சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற மட்டும் வதக்கி கொடுக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வதக்கி வந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட், காலிஃப்ளவர், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுக்கலாம். காயெல்லாம் நல்லா வதங்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்சர் ஜார் எடுத்து இந்த ரெசிபிக்கு தேவையான க்ரீன் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 6லேருந்து 7, ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வதக்க விட்டுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதங்கியிருக்குது. இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஸ்ப்ரவுட்ஸை சேர்க்கணும். ஸ்ப்ரவுட்ஸை முதல்ல சேர்க்கக்கூடாது காய் கூட, ஏன்னா ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் ஒடிஞ்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு காயெல்லாம் நல்லா வதங்கிட்ட பிறகு இதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஹரியாலி மசாலா சேர்த்துன்னு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் நல்லா கிளறி கொடுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு பாருங்க, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போது நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்கிற அரிசியை தண்ணியே இல்லாமல் சுத்தமாக வடிகட்டி எடுத்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிரை சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த தயிர் சேர்க்கறதுனால ரைஸ் நல்லா உதிரியாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் சீரக சம்பா அரிசிக்கு நான் 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு இருக்கிறேன். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயிலிங் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வரலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஸ்லோவாக அரிசி ஒடியாமல் பார்த்துக்கணும். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா பாயிலிங் கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு ஒரு மூடியை போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பாயிலிங் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ ஒரு மூடியை போட்டு லோ ஃப்ளேமுக்கு வச்சு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அதுக்குள்ளேயே ஒரு ரைத்தா ரெடி பண்ணிக்கலாம். நல்லா கெட்டியான தயிர் 1 கப் எடுத்துக்கின்னு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் 1, பாதி குக்கும்பர் பொடியாக நறுக்குந்து, பாதி கேரட் திருவுந்து, ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணுந்து, கூடவே கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ரைத்தா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ முட்டை போட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் காரத்துக்கு சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா பாயில் பண்ண விடலாம். நல்லா பாயில் ஆகி இருக்கக்குள்ளேயே பொடியாக நறுக்கி வச்சுக்கிற கொத்தமல்லி கொஞ்சம், ஒரு 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, வெங்காயம் ஒரு கொஞ்சமாக, இதெல்லாம் போட்டு நல்லா குக் ஆனாலே அப்படியே திருப்பி போடலாம். மேலேயும் கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்பைசியான எக் ஆம்லெட் ரெடி. இப்போ நம்மளுடைய வெஜ் பலாவும் ரெடி ஆகிட்டு இருக்குது பாருங்க. இப்போ நம்ம இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தோம்னா பலாவோட டேஸ்ட்டு மனமும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே மூடி வச்சு விட்டுடலாம்.
பாருங்க பலவ் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஹரியாலி கிரீன் கிராம் பலவ் ரெடி ஆச்சு. இந்த ரெசிபியை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இல்லை லஞ்சுக்கு எடுத்துக்கலாம். சிம்பிளான ஹெல்த்தியான இந்த 1 pot ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி வந்துச்சுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சரஸ் டெலிஷியஸ் ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் ஒன்றுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி. மீண்டும் ஒரு ஹெல்தியான ரெசிபியில் சந்திக்கலாம். பாய்.